அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அறந்தாங்கி புதிய பேருந்து நிலைய அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டிருக்கிறது. அறந்தாங்கி புதிய பேருந்து நிலைய அரசாணையை ரத்து செய்ய கோரிய வழக்கு தொடர்பாக விசாரணை நடைபெற்றது. அப்போது ஒப்பந்த நடைமுறைகள் மீறப்பட்டுள்ளதாக கூறி அரசாணையை ரத்து செய்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு உத்தரவு பிறப்பித்துள்ளது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், முழு விவரங்களை பகிரலாம். அறந்தாங்கியை சேர்ந்த கார்த்திக் அப்படிங்கிறவர் உயர்நீதிமன்ற மதுரை அமர்வுல ஒரு பொதுநல மனு தாக்கல் செஞ்சிருந்தாரு. அதுல அறந்தாங்கி நகரின் மையப்பகுதியில 8.38 ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள சுலோச்சனம்மாள்புரம் சத்திர மரக்கட்டளை நிலத்துல கடந்த பல ஆண்டுகளாக பாரத் இயங்கி வருது. இதுல 100க்கும் மேற்பட்ட வியாபாரிகள் வாழ்வாதாரத்தை நம்பி இருக்காங்க. இந்த நிலத்துல 3.5 ஏக்கர் பரப்பளவுல புதிய பேருந்து நிலையம் அமைக்க 30 ஆண்டுகள் குத்தகை வழங்கி தமிழக அரசு தற்போது ஆணை வெளியிட்டிருக்கு. தற்போதுள்ள பழைய பேருந்து நிலையத்திலிருந்து 200 மீட்டர் தொலைவிலேயே புதிய பேருந்து நிலையம் அமைய இருக்கிறதாகவும், இந்த நகரின் மையப்பகுதியில் கடுமையான போக்குவரத்து நெரிசலையும் சுற்றுச்சூழல் மாசுபாட்டையும் ஏற்படுத்தும். அதே மாதிரி பேருந்து நிலையம் அமையுள்ள இடத்துல காவல் நிலையம், அரசு மருத்துவமனை, வருவாய் கோட்டாட்சியர் அலுவலகம் மற்றும் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் போன்றவை இருக்கிறதாகவும், மக்கள் நடமாட்டம் அதிகம் உள்ள இப்பகுதியில பேருந்து நிலையம் அமைப்பது பொதுமக்களுக்கும் அவசர சிகிச்சைகளுக்கும் பாரசந்தைகளுக்கும் இடைஞ்சலா அமையும் அப்படின்னு சொல்லியும், ஆனா போக்குவரத்து அதாவது முறையான போக்குவரத்து தாக்கம் அல்லது சுற்றுச்சூழல் ஆய்வு மேற்கொள்ளப்படாமல் இந்த அரசாணையால் பிறப்பிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி இது பண்ணியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உடனடியாக அதை ரத்து செய்யணும், இந்த அரசாணையை ரத்து செய்யணும். அதே போல அந்த கட்டுமான பணிகளுக்கு இடைக்கால தடை விதிக்கணும் அப்படின்னு சொல்லி வழக்கு இருந்தாப்புல. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் ஜெயச்சந்திரன், கே கிருஷ்ணன் அமர்வு முன்பாக விசாரணைக்கு வந்தது. அப்போ அவங்க நீதிபதி என்ன சொன்னாங்கன்னா, ஒப்பந்த விதிகள் நடைமுறைகள் மீறப்பட்டுள்ளதால அறக்கட்டளைக்கு சொந்தமான இடத்திலிருந்து 3.5 ஏக்கர் நிலம் குத்தகைக்கு எடுத்து புதிய பேருந்து நிலையம் கட்டுவதற்கான முயற்சிகள் மேற்கொள்ளப்படும்னு பிறப்பித்த அரசாணையை தற்போது ரத்து செய்து நீதிபதிகள் உத்தரவிட்டிருக்கிறாங்க. ரூபி, விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சிவகுமார்.